கிரேட் ஜென்னா மார்டியர்டம். 1622ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி ஜப்பானின் நாகசாகி நகரில் 55 கிறிஸ்தவர்கள் தி கிரேட் ஜென்னா மார்டியர்டம் என்ற கொடூர நிகழ்வில் கொல்லப்பட்டனர். 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் போர்த்துகீசிய மற்றும் ஸ்பானிய சமய பரப்பாளர்கள், குறிப்பாக இயேசு சபை துறவிகள் ஜப்பானுக்கு வந்தனர். பிரான்சிஸ் சேவியர் போன்ற சமய துறவிகள் பிரச்சாரங்கள் மூலம் ஜப்பானில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள். தொடக்கத்தில் சில ஜப்பானிய மன்னர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டனர். போர்ச்சுகீசிய வர்த்தகர்களும் அவர்களின் வணிக வாய்ப்புகளும் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப உதவின. நாகசாகி நகரம் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்ததால் அது கிறிஸ்தவ மதபோதகர்களின் மையமாக மாறியது. 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டோகுகாவா ஷோகுனேட் என்ற இராணுவ நிர்வாக அமைப்பு ஜப்பானில் முழுமையான அதிகாரத்தை பெற்றது. ஷோகுனேட் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவ மதம் பரவுவதால் ஜப்பானின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும் என கருதினர். ஜப்பானியர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பின்னர் ஜப்பானிய மன்னர்களுக்கு விசுவாசமாக இருப்பதை விட போப்பாண்டவர் மற்றும் வெளிநாட்டு ஆட்சியாளர்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று ஷோகுனேட் ஆட்சியாளர்கள் கருதினர். இதனால் கிறிஸ்தவ மத பரவலை தடுக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்தன. கிறிஸ்தவ மதம் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டது. மிஷனரிகள் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது. ஜப்பானிய கிறிஸ்தவர்கள் மத நம்பிக்கையை கைவிடுமாறு வற்புறுத்தப்பட்டனர். இதனை ஏற்க மறுத்த கிறிஸ்தவர்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள். இதன் உச்சகட்டமாக நாகசாகி நகரில் கிறிஸ்தவ மதத்தை கைவிட மறுத்த ஜப்பானிய மற்றும் வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் 55 பேர் தலை துண்டிக்கப்பட்டும் உயிருடன் எரித்தும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இது கிரேட் ஜென்னா மார்டியர்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஜப்பானில் கிறிஸ்தவத்தை ஒழிக்க டோகுகாவா ஷோகுனேட் எடுத்த கடுமையான நடவடிக்கைகளின் சான்றாக வரலாற்றில் பதிவானது. இதற்கு பிறகு சகோகு என்ற முழுமையான தனிமைப்படுத்தலை கடைபிடித்து வெளி உலகத்துடனான தனது தொடர்புகளை ஜப்பான் குறைத்துக் கொண்டது.